வணக்கம் நண்பர்களே. ஸோ அதாவது மணிரத்னத்தோடைய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. விஜய சேதுபதியும் சாய் பல்லவியும் சேர்ந்துட்டு ஒரு ரொமான்டிக் ட்ராமாவை வந்து மணிரத்னம் இயக்குவதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து அதுக்கான லொக்கேஷன் ஷூட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாய் பல்லவியும் விஜய் சேதுபதியும் ரெண்டு பேர் வச்சு என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவங்களை வச்சு ஒரு ரொமான்டிக் ட்ராமா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக நம்ம மணி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவருடைய சில படங்கள், முந்தைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து செல்ஃப் எடுக்கலை. சொல்லப்போனால் தக் லைஃப் டோட்டலாகவே காலி ஆயிடுச்சு. பட் அதே நேரத்தில் செக்கச்செவந்த வானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டுன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி நடித்தது தான். பட் அதில் வந்து அவர் காப்பாக தான் நடிச்சிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸோ மணி அவருக்கு வந்து ரொமான்டிக் ட்ராமா வந்து உண்மையிலே செமையாக எடுப்பார். நம்ம ஒரு படம் மோஸ்ட்லி இந்த ரொமான்டிக் ட்ராமா தான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்கோம். பட் PS1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். PS2 ஓரளவுக்கு வந்து அவரோட கேரியர் லெவலில் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து த பெஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் தளபதியும் நாயகனையும் மறக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாய் பல்லவினா அது என்ன மாதிரி ரொமான்டிக் ட்ராமா என்ன மாதிரி எடுக்கிறேன்னு தெரில. பட் இருந்தாலும் ஓகே கண்மணி படத்தை வந்து துல்கர் சல்மானையும் நித்யா மேனையும் வச்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா. உண்மையிலே அது வேற லெவலில் இருக்கும் அந்த படம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக இருக்குமா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி இருக்குது. பட் விஜய் சேதுபதிக்கும் சாய் பல்லவிக்கும் எனக்கு தெரியல. பட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. மேபி இவங்க ரெண்டு பேர் தானா இல்லை இன்னும் அடிஷ்னலாக யாரெல்லாம் ஜாயின் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நான் அப்டேட் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.